அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நம்ம கொடுத்துருக்க ஜிஎஸ்க்கு யூனிட் 5 எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான்ப்பா கொடுத்துருக்கோம். இது நியூ சிலபஸ் படி கவர் ஆகுறதுப்பா. இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது, எந்தெந்த லெசனில் கவர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூவாக பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க கடகடன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக் கீழே எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா, 10th மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி மற்றும் அறிமுகம் அப்படிங்கிற லெசனில், 11th இந்திய பொருளாதாரம், 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரம் முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற இந்த 3 லெசனுமே இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக் கீழே கவர் ஆகுது. எக்கனாமிக் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்கப்பா. இந்த வருஷம் நமக்கு நியூ சிலபஸ் படி 20 மார்க் சொல்லியிருக்காங்க. அதனால் இதை எல்லாமே கவனமாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீட்டு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் கொடுத்துருக்காங்க. அது ஸ்கூல் புக்கில் 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகுது. ப்ளஸ் 11th தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு வருவாய் ஆதாரங்கள் அப்படிங்கிறது +2 புக்கில் தேசிய வருவாய் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய ரிசர்வ் பேங்க் RBI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது +2ல் வங்கியியல் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகுதுப்பா. இந்த வங்கியியல் லெசனில் எல்லா பேங்கிங் செக்டார் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் RBI மட்டும் படித்தா போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு +1ல் காமர்ஸ் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிதி கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது +2ல் நிதி பொருளியல் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது +2 புக்கில் பணவியல் பொருளியல் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகுது. சரக்கு மற்றும் சேவை வரி GST அப்படி கொடுத்துருப்பாங்க. அது 7th புக்கில் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படிங்கிற லெசனையும், 10th புக்கில் அரசு மற்றும் வரிகள் அப்படிங்கிற லெசனு, 11th புக்கில் பொருளாதாரம் மேம்பாட்டு அனுபவங்கள், ப்ளஸ் 11th காமர்ஸ் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் நேர்முக வரிகள்னு ஒரு லெசன் இருக்கும்ப்பா. அதையுமே நீங்கள் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இந்திய பொருளாதார அமைப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கு 9th புக்கில் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற லெசனும், 10th புக்கில் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் அப்படிங்கிற லெசனும், +2 புக்கில் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் அப்படிங்கிற லெசன்லையுமே கவர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு எங்கே கவர் ஆகுதுன்னா, 9th புக்கில் தமிழ்நாட்டில் வேளாண்மை அப்படிங்கிற லெசனு, ப்ளஸ் 10th புக்கில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, 11th புக்கில் பொருளாதாரம் மேம்பாட்டு அனுபவங்கள், +2ல் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைப்பு அப்படிங்கிறது +2 ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும்ப்பா. அதை படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு +2 பாலிட்டி புக்கில் திட்டமிடுதலும் வளர்ச்சி அறிவியலும் அப்படிங்கிற லெசனில் நீங்கள் படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு தொழில் வளர்ச்சி பாருங்கள். 8th புக்கில் பொது மற்றும் தனியார் துறை, 10th புக்கில் தமிழ்நாடு தொழில்துறை அமைப்புகள், +2 புக்கில் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிற லெசனுக்கு கீழே கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஊரகசார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை அப்படிங்கிற டாபிக் எல்லாமே 11th புக்கில் ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனில் நமக்கு கவர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாட்டின் மனித மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளின் ஒப்பாய்வு அப்படிங்கிற டாபிக் 9th புக்கில் மேம்பாட்டு அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை அப்படிங்கிற லெசனு, 10th புக்கில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, 11th புக்கில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், HDI சார்ந்த நடப்பு நிகழ்வுகளை நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்கேற்பு அப்படிங்கிற டாபிக்கு 10th புக்கில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய மறுமலர்ச்சி இயக்கம், 10th புக்கில் தமிழகத்தில் சமூக மாற்றம் அப்படிங்கிற டாபிக்கில் கவர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அரசியல் கட்சிகளுக்கு பலதரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு கொள்கைகளுக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறுதல் வாய்ப்புகளும், தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் அப்படிங்கிற டாபிக்கு 11th புக்கில் சமூக நீதி அப்படிங்கிற டாப்பிக்கும், 11th புக்கில் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சிங்கிற டாப்பிக்கும், 11th புக்கில் தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற டாப்பிக்கும், +2 புக்கில் நீதி கட்சியின் ஆட்சி அப்படிங்கிறது
2005ஓட ஓல்டு புக்கில் இருக்கும்பா. அது கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அது பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கூகுளில் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் அப்படிங்கிறது 10th புக்கில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படிங்கிற லெசன்லையும் +1 புக்கில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற லெசன்லையுமே கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டு மூலதாரங்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து 11th சமூக நீதி அப்படிங்கிற லெசனும் +2 நீதி கட்சியின் ஆட்சி அப்படிங்கிற லெசன் கீழே கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள் அப்படிங்கிறது 8th புக்கில் கல்வி வளர்ச்சி, 10th புக்கில் உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படிங்கிற லெசனில் வந்து கவர் ஆகுதுப்பா. நெக்ஸ்ட் எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கில், அதாவது 2005 எடிசனில் விடுதலைக்கு முன் தமிழகத்தின் கல்வி நிலை அப்படிங்கிற புக்லையும் விடுதலைக்கு பின் தமிழகத்தின் கல்வி நிலை அப்படிங்கிற லெசன்லையும் கவர் ஆகுது. தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது எல்லாமே 8th ஓல்டு புக்கு 2005 எடிசனில் கவர் ஆகுதுப்பா. இருந்துருந்துச்சுன்னா அதில் படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போட்டு டவுன்லோட் பண்ணி 3 லெசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வாசிச்சு விட்ருங்க. சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்க நமக்கு வேர் டு ஸ்டடி தான்ப்பா. அதனால் இது ஜஸ்ட் என்னன்னு நீங்கள் பார்த்துருங்க. தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படிங்கிற டாபிக் வந்து 10th புக்கில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், 10th புக்கில் தமிழ்நாடு மாநில புவியியல் அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகுது. +1 புக்கில் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழகத்தில் மின் ஆளுமை, பொது விழிப்புணர்வு மற்றும் பொது நிர்வாகம், நலம் சார்ந்த அரசு திட்டங்கள் மற்றும் பொது விநியோக அமைப்புகளில் அவற்றின் பயன்பாடு, சிக்கல்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு எங்கே கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துருங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து நம்ம டாபிக் வைஸாக நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம்ப்பா. நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரமும் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் ஆகிட்டு இருக்கும். அதையும் பார்த்து நீங்கள் தெளிவாக படிச்சுருங்க. படிச்சுட்டு இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆயிருங்க. சரிங்களா? தேங்க்யூ.